இது ஒரு நீட் 2025 கொஸ்டின். The radius of Martian orbit around the sun is about 4 times the radius of orbit of Mercury. The Martian year is 687 earth days and which of the following is the length of the 1 year on Mercury அப்படின்னு வந்து கேட்குறான். See, இந்த ரேடியஸ் ஆஃப் மார்ஷியன்னா மார்ஸோட ரேடியஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி 4 times the radius of the orbit of Mercury. மார்ஷியன் இயர்னா டைம் பீரியட் ஆஃப் த மார்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போது இங்கே ரேடியஸ் கொடுத்துருக்குறான், டைம் பீரியட் கொடுத்துருக்குறான். அதை வச்சுட்டு உங்களுக்கு மெர்க்குரியோட டைம் பீரியட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரைட். ஸோ இதுக்கு வந்து கெப்லர்ஸு தேர்ட் லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். கெப்லர்ஸு தேர்ட் லா என்ன சொல்லுது? டைம் பீரியட் ஸ்கொயர் இஸ் ப்ரொபோஷனல் டு ரேடியஸு கியூபு அப்படின்னு வந்து சொல்லுது. இப்போ இதை வச்சு நான் என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ஷியன் ஆர்பிட்டுக்கு வந்து டைம் பீரியட் ஆஃப் மார்ஷியன் பை டைம் பீரியட் ஆஃப் மெர்க்குரி whole square is equal to radius of Martian, radius of Mars divided by radius of Mercury the whole cube அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரேடியஸ் வந்து 4 டைம்ஸ்னு சொல்லிட்டான். அதாவது ரேடியஸ் ஆஃப் மார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் மெர்க்குரி அப்படின்ட்டான். ஸோ நீங்கள் 4 ரேடியஸ் ஆஃப் மெர்க்குரி பை ரேடியஸ் ஆஃப் மெர்க்குரி த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கியூப் வந்து நம்மளுக்கு 64 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆஃப் த மார்ஷியனோட டைம் பீரியட் வந்து 687 டேஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இப்போ இதுலேருந்து நீங்கள் மெர்க்குரியோட டைம் பீரியட் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது டைம் பீரியட் இதை நீங்கள் வந்து டைம் பீரியட் ஆஃப் மார்ஷியன் பை டைம் பீரியட் ஆஃப் மெர்க்குரி ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, உங்களுக்கு வந்து 8ன்னு மாறிடும். ஓகே, டைம் பீரியட் ஆஃப் மார்ஷியன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறான். எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 687 டிவைடட் பை டைம் பீரியட் ஆஃப் மெர்க்குரி ஈக்குவல் டு 8. ஸோ டைம் பீரியட் ஆஃப் மெர்க்குரி ஈக்குவல் டு 687 பை 8 அப்படின்னு சொல்லி போடும். ஸோ 687 பை 8 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 687 டிவைடட் பை 8 85.875 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 85.875 டேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், 88 எர்த் டேஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ 1 இயருங்கிறது எர்த்தோட டேஸை கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. இது ஒரு நீட்டு 2025 கொஸ்டின்.